පහුගිය කාලය පුරාම கடந்த காலம் முழுவதும் கைதிகள் உரிமைகள் பாதுகாப்பு குழுவாகிய நாங்கள் சிறை அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் சிறைகளில் உள்ள அதிக நெரிசல் ஒரு பெரிய அழிவுக்கு காரணம் என்று கூறி வந்தோம். அதை நாங்கள் 2012 கண்டோம், 2020 கண்டோம், நீர்கொழும்பிலும் கண்டோம். அதன் பின்னர் இப்போது மகராவிலும் நாம் அதை காண்கிறோம். ஆனால் இந்த விடயத்துக்காக எந்த ஒரு பொருத்தமான பதிலையோ அல்லது இந்த சம்பந்தமாக ஒரு தலையீட்டையோ அரசாங்கத்தால் செய்ய முடியவில்லை. அரசாங்கம் எப்போதும் பந்தை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இது அந்த காலத்து விஷயம் அல்லது இது எங்களுடைய விஷயம் இல்லை என்று இப்படியாக பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே இந்த மகரா சிறையில் இந்த சம்பவம் ஏற்பட்டது. அப்போது அதற்கு இப்போது இந்த சந்தர்ப்பத்தில் உள்ள நிலைமை என்னவென்றால், இந்த சம்பவத்தின் தகவல்களை கொடுக்காமல் இருப்பதுதான், இந்த சம்பவத்தில் உள்ள உண்மைகளை மறைக்க முயற்சிப்பதுதான். ஆக நான் நினைக்கிறேன் இது இந்த பிரச்சனையை மேலும் மேலும் ஆழமாக்குகிறது அல்லது மேலும் மேலும் முன்னோக்கி செல்வதையே இந்த செயல்பாட்டின் மூலம் நாம் காண்கிறோம். ஊடகங்களுக்கு இந்த ஊரடங்கு சட்டம் காரணமாக அங்கு செல்ல முடியாது, மற்ற நபர்களுக்கும் அங்கு செல்ல முடியாது, உறவினர்களுக்கும் அங்கு செல்ல முடியாது. எனவே இந்த தகவல்களை பெறுவதற்கான உரிமை இருந்தாலும் இன்று அதை செய்ய முடியவில்லை. இந்த மகரா சிறையில் 991 வரைத்தான் தங்க வைக்க முடியும். ஆனால் இந்த சம்பவம் நடந்தபோது 4447 பேர் இந்த சிறையில் இருக்கிறார்கள். ஆக இதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணமாகிறது. இவற்றுக்கு மேலதிகமாக இந்த சிறையில் அதிகாரிகள் இருக்கிறார்கள். பல்வேறு கடத்தல்களில் ஈடுபட்டு கைதிகளை தொடர்புபடுத்தி கடத்தல்களில் ஈடுபடும் நபர்களும் இருக்கிறார்கள். ஆக இவர்களது இந்த செயல்பாடும் இந்த அழிவுக்கும் இந்த குழப்பத்திற்கும் சச்சரவுக்கும் காரணமாகியுள்ளது என்பதுதான் எங்களுக்கு கிடைக்கும் தகவல். ஏனெனில் மறுபக்கத்தில் சிறையில் இந்த 4400க்கும் மேற்பட்டவர்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை, கழிப்பறை வசதிகள் இல்லை, அவர்களுக்கு மற்ற மருந்துகள் அந்த வசதிகள் இல்லை. மறுபக்கத்தில் அவர்களுக்கு அந்த வார்டு வசதிகள் இல்லை, மற்ற நலன்புரி வசதிகள் இல்லை. இவை 900க்கும் மேற்பட்டவர்களுக்குத்தான் இருக்கின்றன. ஆக இந்த சூழ்நிலையில் இப்போது இந்த சிறையில் உள்ள கைதிகள் தங்கள் வீட்டு உறவினர்களிடம் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு கழிப்பறைக்கு செல்ல வேண்டி வரும். ஆக இப்படித்தான் இந்த உள்ளே உண்மையான நிலைமை இருக்கிறது.